Hello everyone, this is Staff IAS Academy. நம்ம இன்னைக்கு August 16 கான current affairs தான் பார்க்க போறோம். So current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான motivational lines பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கான motivational lines என்னன்னு பார்த்தீங்கன்னா you the only one for you அப்படிங்கறத இன்னைக்கான motivation line. So you the only one for you அப்படினா என்னன்னா உங்களுக்கு நீங்க மட்டும் தான் ஓகேவா. ஸோ யார் வேணாலும் இருக்கலாம் போகலாம் சரியா, சில பேர் சில காலம் அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகிறீங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கான கான்ஃபிடென்ட் வந்து உங்கள்கிட்ட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ என்ன எப்போதுமே ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டூ எனிதிங் ஓகேவா. ஸோ எது வேணாலும் நம்மளால் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த தாட் வந்துட்டு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ கான்ஃபிடென்ட் ப்ளஸ் த தாட் வந்துட்டு எப்போதுமே இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் சக்ஸஸ்க்கு வந்துட்டு லீட் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா. சரி, அதான் இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பீஸ் கமிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இன் யுனைடெட் நேஷன்ஸ் ஓகேவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு அந்த மெக்சிகன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் பிரசிடென்ட் ஆண்ட்ரூஸ் மேனுவல் லோபேஸ் ஆர்பெடார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the top commission of peace அதில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இருக்கணும், இந்த டாப் பர்சனாலிட்டி அண்ட் ஹெட் ஆஃப் த கமிஷன் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போப் ஃப்ரான்சிஸ் சொல்லியிருக்காங்க சரியா. போப் ஃப்ரான்சிஸ், அதுக்கப்புறம் வந்து த யூஎன் செக்ரட்டரி. ஸோ த யூஎன் செக்ரட்டரி ஜென்ரல் ஆண்டனியோ குட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும் யூஎஸோட செக்ரட்டரி ஜெனரல் யார் வந்துட்டு யூஎன்னோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டனியோ குட்ரஸ் நமக்கு தெரியும். அண்ட் இந்தியாவோட நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம இதுக்கு இதை மெயினாக பார்க்குறோம். பீஸ் கமிஷனோட டாப்பில் வந்துட்டு அந்த பர்சனாலிட்டிஸில் நம்ம பிஎம் மோடியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மெக்சிகன் பிரசிடென்ட். அதனால தான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ எய்ம் எதுக்காக இந்த பீஸ் கமிஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டாப் தி வார்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு ஓகேவா. ஸோ வந்து அட்லீஸ்ட் டு ட்ரூஸ் அண்ட் சீக் த வார் ஃபார் அட்லீஸ்ட் 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 yearsனாச்சும் அடுத்து வந்துட்டு வார் இல்லாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம இனிமேல் இந்த பீஸ் கமிஷன் மூலம் வந்துட்டு வேர்ல்டு சுற்றி எங்கேயுமே வந்து வார் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ ஷார்ட்டாக பார்த்தலாம் என்னென்னா வந்துட்டு பீஸ் கமிஷனை பற்றி மெக்சிகன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா வந்துட்டு ஒரு டாப் 3 leaders வந்துட்டு இதில் கண்டிப்பாக இருக்கணும், இந்த டாப் ஆஃப் திஸ் கமிஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போப் ஃப்ரான்சிஸ், த யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்ரஸ் அண்ட் இந்தியாவோட பிஎம் வந்து மோடி, இவங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எய்ம் ஆஃப் திஸ் கமிஷன் இஸ் மெயின்லி டு ஸ்டாப் தி வார்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNMOGIP ஹெட் ஓகேவா. ஸோ UNMOGIP ஹெட்டாக வந்துட்டு இப்போ வந்து ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்ரி அப்சர்வர் குரூப் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் UNMOGIP அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா. ஸோ இதுக்கு வந்து ஒரு சீஃப் மிலிட்ரி அப்சர்வராக அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு ஒரு ஹெட் ஆஃப் த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவரை யாராக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாஸ் ரியர் அட்மைரல் நேவி ஆஃபீஸர் குல்லெர்மோ பாப்லோ ரியாஸ் ஓகேவா. என்னது குல்லெர்மோ பாப்லோ ரியாஸ் சரியா. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்ரி அப்சர்வர் குரூப் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்ன, அந்த பீஸ் கீப்பர் சரியா. யூஎன்ஸ் பீஸ் கீப்பரோட மெயின் ஒர்க் என்ன, பீஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் சரியா, டிஃபென்ஸ் வெல்த்தாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பீஸ் மெயின்டெனன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஓகேவா. ஸோ அதுதான் முக்கியமான வேலை. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பராக வந்துட்டு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு மிலிட்ரி அப்சர்வராக அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களோட டிஃபென்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பீஸ் கீப்பிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு அப்சர்வர் போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குல்லெர்மோ ஓகேவா. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்த வாக்குவாதமும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு யூஎன் பீஸ் கீப்பிங் எப்போதும் இருக்குதுல்ல, அந்த யூனிட்லேருந்து நமக்காக வந்துட்டு ஒரு அப்சர்வர் போட்டிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா
இந்த குலர்மோ அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMD, UNDP அண்ட் ஜப்பான். ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ IMD, UNDP அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம். IMDக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அண்ட் UNDPக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த climate ஆக்ஷனை வந்து ஒரு 10 ஸ்டேட்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ climate ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்துட்டு ஒரு 17 இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் 13th கோல் தான் இந்த climate ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ climate ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த climate சேஞ்சு, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் அதிகமாகுது. ஸோ அதை எப்படி வந்துட்டு கம்மி பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் climate லெவலில் வந்துட்டு வருதோ ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் அண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் அந்த climate ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது மூலிமா நிறைய கட் டவுன்ஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் ஜப்பான் எவ்வளோ அதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5.16 மில்லியன் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் தி ஜப்பான் IMD அண்ட் UNDP என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த climate ஆக்ஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2022லேருந்து 23 வரைக்கும் எந்தெந்த 10 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், டெல்லி NCR, அதுக்கப்புறம் குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் ஒடிசா, சிக்கிம், உத்தரகாண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, ஸோ இந்த 10 ஸ்டேட்ஸில் வந்துட்டு climate ஆக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th எலஃபண்ட் ரிசர்வ் இன் அகஸ்தியமலை. ஸோ எலஃபண்ட் ரிசர்வ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பெரியார் எலஃபண்ட் ரிசர்வ் நம்மளுக்கு தெரியும், அப்புறம் ஆனைமலை ரிசர்வ் நம்மளுக்கு தெரியும், நீல்கிரீஸில் கூட எலஃபண்ட் ரிசர்வ் இருக்குது இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியமலையும் ஒரு எலஃபண்ட் ரிசர்வாக வந்துட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ 5th எலஃபண்ட் ரிசர்வாக இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது தான் இது. ஓகேவா, திருநெல்வேலி டு அந்த கன்னியாகுமரி பிளேசஸில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ ப்ரொபோஷனல் டெஸ்டினேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1197.48 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி. ஓகேவா, ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ ப்ரொபோஷனல் டெஸ்டினேஷன் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அகஸ்தியமலைக்கான எலஃபண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து 1197.48 கிலோமீட்டர் இன் கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எப்படி எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி. அண்ட் இதை எதில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் லான்ச்சஸ் ஸ்மைல் 75. ஓகேவா, ஸோ ஸ்மைல் 75 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் பர்சன்ஸ் என்கேஜ்ட் இன் பெக்கிங். ஓகேவா, ஸோ வந்து இந்த பெக்கிங்னா நம்மளுக்கு தெரியும், பிச்சை எடுக்கிறாங்களே, ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு லைவ்லிஹுட்டாக ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வை அமைச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் ஸ்மைல் 75 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ இதோட மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திரகுமார். இப்போ ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைல் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸோ அவங்களுக்காக ஒரு செக்டார்ஸ் ஒரு எப்படின்னு சொல்கிற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக அவங்களை உருவாக்குறது, இல்லை அவங்களுக்கான ஒரு ஜாபை தேடி கொடுக்குறது. ஸோ இது மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட்டை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் வந்துட்டு இந்த மெயினாக இந்த ஸ்கீமுக்கான ரீசன். ஓகேவா, ஸோ நல்லா ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மைல் 75 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் பர்சன்ஸ் என்கேஜ்டு இன் பெக்கிங். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா IAF என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதரா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா, ஸோ வித் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவோட ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 4 days ஆஃப் பைலேட்ரல் எக்ஸசைஸ் உதரா சக்தி வித் த ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா RMAF அப்படின்னு சொல்கிறாங்க, ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாட்ரல் பைலாட்ரல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பற்றி நம்ம எப்போதுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ எதுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ் சேர்ந்து டிஃபென்ஸை வந்துட்டு மெயினாக நல்லா பில்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெக்னிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கலாம், நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம வந்துட்டு நம்மளோட சர்வைலன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளோட டிஃபென்ஸ் வந்து கரெக்டாக நம்ம கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைசஸ் எப்போதும் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதரா சக்தி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸோட நேமு வித் மலேசியா. ஸோ இதில் எது பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஏர்க்ராஃப்ட் எது பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAFோட SU-30 MKI அண்டு C-17 ஏர்க்ராஃப்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்ட் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எதுனா இந்த SU-30 MKM ஏர்க்ராஃப்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த IAF ஃபவுண்டட் எப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸ் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன, IAF எப்போ ஃபவுண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர் 1932. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஷார்ட்டாக என்ன பண்ணால் உத்ரா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மலேசியாவும் நம்மளும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பைலாட்ரல் எக்ஸசைஸ். இதில் இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா வந்துட்டு நம்ம வந்து டிஃபென்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா உமன்ஸ் ஹாக்கி லீக். ஸோ அண்டர் 16. ஸோ கேலோ இந்தியா உமன்ஸ் ஹாக்கி லீக்லாம் நடந்திருக்கு. பட் அண்டர் 16 அப்படிங்கிறது ஃபார் உமன்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ அதான் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மேஜர் தயான்சந்த் ஸ்டேடியம் இன் நியூ டெல்லியில் நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 16 to 23, 2022 நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இது. ஸோ எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உமனுக்கான அண்டர் 16 கேலோ நடந்துச்சு, கேலோ இந்தியா ஹாக்கி அப்படின்னு நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா வந்துட்டு 16 to 23, 2022 நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு உமன்ஸ் டீம் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா டோர்னமெண்ட். இப்போ எப்படி ஒலிம்பியாட் இருக்குல்ல, செஸ் ஒலிம்பியாட், அதே மாதிரி இந்த டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட், செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நேஷனல் லெவலில் ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஸோ இதோட 4th எடிஷன் நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்காக ஒரு தனி செக்ஷனை வந்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? இந்த 4th எடிஷனில் உமன்ஸ்க்கான ஒரு தனி செக்ஷன். சரியா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா November 29 to December 4 கொல்கட்டாவில் நடக்க போகுது. ஸோ இந்த மெய்டன்ஸ்க்காக தனியாக ஒரு செக்ஷன் நடத்தி அவங்களுக்காக இந்த இப்போ ஹம்பி இவங்கெல்லாம் வந்துட்டு வின் பண்ணாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மெயினாக. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா டோர்னமெண்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் IPL வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடக்க போகுது. ஸோ எப்போனா 2023 மார்ச்சில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மென்ஸ்க்கு IPL இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ உமன்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் கிரிக்கெட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேவா? ஸோ இதான் வந்து 3 உமன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கரண்ட் அஃபேர்ஸ் 3த்தையும் ஒன்றா சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தயாச்சந்த் ஸ்டேடியமில் வந்துட்டு கேலோ இந்தியா உமன்ஸ் ஹாக்கி லீக் நடக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல் செஸ் இந்தியாவில் வந்து இந்த 4th எடிஷன் ஆஃப் உமன்ஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு செஸ் டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். அது November 29 to December 4 கொல்கட்டாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் IPL வந்து March 23 ஃபர்ஸ்ட் எடிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI கேன்சல்டு தி லைசன்ஸ் ஆஃப் விச் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் புனே. ஸோ இந்த புனே பேங்க்கோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆஸ் பர் தி ரெகுலேஷன் ஆஃப் பேங்க். ஓகேவா? பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை அதர்வைஸ் இந்த மாதிரி கேபிட்டல் ஏர்னிங் பர்ஸ்பெக்ட்ஸே இல்லாமல் இருந்தாலும் அதெல்லாம் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் வந்துட்டு RBI இஸ் ஹேவிங். அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ லைசன்ஸ் have cancelled because the bank does not have adequate capital earning prospects. சரியா? ஸோ கேபிட்டலும் இல்லை அதில் மெயினாக அண்ட் அடுத்தடுத்து ஏர்னிங் பண்ணுறதுக்கான எந்த ப்ராஸ்பெக்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இதுக்கோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டை நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். பேங்க்கு அதுக்கு RBI பவரோட எதையாச்சும் கேன்சல் பண்ணுதுன்னு சொன்னாலே அண்டர் திஸ் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 7.3% ஓன்டு டிஜிட்டல் கரன்சி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லலாம், இல்லை விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்லலாம். ஓகேவா?
ஸோ இல்லைனா வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. திஸ் இஸ் டைப் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? ஸோ இப்போ டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு நம்ம த்ரூ ஓவர் த இன்டர்நெட்டே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ட்ரான்சாக்ஷன் த்ரூ இன்டர்நெட். ஓகேவா? ஸோ எல்லாமே அதில் அக்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஓவர் த இன்டர்நெட் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது இதுதான். ஸோ இட் மீன்ஸ் டன் த்ரூ விர்ச்சுவல். ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சியோட யூஸ் பண்ணுற அந்த இதில் வந்து நம்ம எத்தனாவதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்கும். ஓகேவா? அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து 7th பிளேஸில் இருக்கும். ஸோ 7.3% ஓன்டு டிஜிட்டல் கரன்சி பை இந்தியா. ஸோ டாப் 20 குளோபல் எக்கனாமிஸில் நம்ம 7th பிளேஸில் இருக்கோம் ஃப்ரம் 2021 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மித்த எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு 5 பிளேசஸ் இருக்குன்னா உக்ரைன் இருக்குது, ரஷ்யா இருக்குது, சிங்கப்பூர், கென்யா, யூஎஸ். ஸோ உக்ரைன் வந்து 12.7% பார்க்குறோமா, ரஷ்யா வந்து 11.9%. ஓகேவா? ஸோ சிங்கப்பூர் வந்து ஒரு 9.4%, அப்புறம் கென்யா வந்து ஒரு 8.5% அண்ட் யூஎஸ் வந்து ஒரு 8.3% இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்னா 7.3% அண்ட் வி ஆர் இன் 7th பிளேஸ். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் கரன்சியில் நம்ம 7th பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்டெஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச்டு பை சேர்மன் இஸ்ரோ எஸ் சோம்நாத். ஸோ இஸ்ரோவோட சேர்மன் யார்? எஸ் சோம்நாத் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஃபார் மெயினாக எதுக்குன்னா ஃபார் showcasing several ISRO missions with an interactive interface. ஓகேவா? ஸோ அதோட மிஷன்ஸ் இருக்கும்ல, சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம், சேட்டிலைட் அனுப்பியிருக்கிறது, இது எல்லாமே இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம் மூலிமா பார்க்க முடியும். எப்படின்னா ஒரு த்ரூ இமேஜஸ். ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது மூலிமா நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது மூலிமா வந்துட்டு ஒரு இன்டராக்டிவ் இன்டர்ஃபேஸ் எல்லாருக்குமே வந்து தெரிகிற மாதிரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்து ஸ்பார்க் விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். ஸோ லான்ச்டு யாருன்னா வந்துட்டு இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்டெஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AIFF அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அதோட ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஸ் உமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ மென் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் சேத்ரி அப்படிங்கிறது தான் மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் அண்ட் மனிஷா கல்யாண் அப்படிங்கிறவங்க வந்து உமன்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபவுண்டட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd June 1937 அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு தவர்கா, டெல்லி. ஓகேவா? ஸோ இதான் இங்கே வந்துட்டு பார்க்குறோம். ஸோ ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் வந்துட்டு மென்ஸ் உமன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுனில் சேத்ரி அப்புறம் வந்துட்டு மனிஷா கல்யாணம் வந்து உமன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஃபவுண்டட் இந்த AIFF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 June 1937, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டவர்கா, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்டெஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்சார் சைட்ஸ் இந்தியா. ஓகேவா? ஸோ ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு த கன்வென்ஷனல் ஆன் வெட்லேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து பிலீவ் டு பி த வெட்லேண்ட் வந்துட்டு ஒரு பேர்ட்ஸ்க்கான லைவ்லிஹுட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு வெட்லேண்டாக எடுத்துக்கலாம். முன்னாடியே வந்துட்டு இதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ போன இதில் கூட வந்துட்டு ஒரு 10 சைட்ஸ் வந்துட்டு டோட்டலாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு வெட்லேண்ட் சைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். இந்த வேமனூர் கன்னியாகுமரியில் இருக்குது. வேமனூர் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. ஓகேவா? திருச்சின்னு சொல்லி. ஸோ வேமனூர் வந்து கன்னியாகுமரி, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து குந்தன் குளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருநெல்வேலி, அப்புறம் வந்து உதயமாதாண்டபுரம் பேர்ட் செஞ்சுரி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரிலாம் பார்த்தோமா. ஸோ அதோட இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 more சைட்ஸை வந்துட்டு இந்தியாவில் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டில் அதில் 4 சைட்ஸ் இருக்குது. அது முக்கியமாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்க 11 more டோட்டலாக பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்க சைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 in ஒடிசாவில் 3 இருக்குது அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 இருக்குது, 1 வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, 1 வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குது. சித்ரங்குடி பேர்ட் செஞ்சுவரி, அப்புறம் வந்து சுசீந்திரன் திருச்சூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வடுவூர் பேர்ட் செஞ்சுரி எங்கே இருக்குன்னா திருவாரூரில் இருக்குது. கஜிராங்குளம் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சித்ரங்குடியும் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த சுசீந்திரம் தெரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ராம்சார் சைட்ஸுங்கிறது. ஸோ இதில் வந்து எவ்வளோ அந்த டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,26,677 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி இந்த வெட்லேண்ட் சைட்ஸ் ராம்சார் சைட்ஸ்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் என்விரான்மெண்டல்
ட்ரீட்டி எஸ்டாப்ளிஷ் இன் 1971 சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டை எல்லாமே பாதுகாக்கிறது, அதுக்கான இஷ்யூஸ் வருது, அதை வந்துட்டு குளோபலி எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்திருக்கும். ஸோ அந்தமாரி இருக்கிறப்ப இந்தமாரி வெட்லேண்ட்ஸ் இருக்குது, அதில் லைவ்லிஹுட் இருக்குங்கும் போது அதுக்கான ஒரு ட்ரீட்டிக்கு போட்டு அதை வந்து சைட்ஸ்ன்னு இது பண்ணால் அதை நல்லா பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் 1971 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1975 அண்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா. ஸோ இதான் இங்கே மெயினாக பார்க்கக்கூடியது. இந்தியாவில் 11 சைட்ஸ் டோட்டலி அண்ட் அதில் வந்துட்டு 4 சைட்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம மெயினாக இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே 2022. ஸோ பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான்லாம் வந்துட்டு பிரிஞ்சிச்சா இண்டிபெண்டன்ஸ் ஒட்டி. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஹாரர் டேயாக வந்துட்டு நம்ம மனசில் எடுத்துக்கணும். எஸ், அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் அண்ட் சாக்ரிஃபைஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருந்திருப்போம் சரியா. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2021 வந்து ஆகஸ்ட் 14 தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு டேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த இயரும் ஆகஸ்ட் 14 அந்த டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது எதுக்கு வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா டு கொமாமரேட் தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அவர் பீப்புள். ஸோ நம்மளோட இருந்தவங்களே நிறைய பேர் அங்கே பிரிஞ்சு போயிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்தமாரி நமக்கும் இங்கே கஷ்டம் தான் அவங்களுக்கும் அந்தமாரி இருக்கிறப்ப இந்த ஹாரர் டேக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அவர் பீப்புள். ஓகே சரி, ஆகஸ்ட் 14ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா some important points from independence. ஸோ நேற்று வந்து ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதில் வந்து ரிலேட்டடாக என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிப்பாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் இந்த ஹர்கார் திரங்கா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட ஹோமில் வந்துட்டு நம்ம ஃப்ளாக் எல்லாருமே ஹோஸ்ட் பண்ணோம் ஃப்ரம் 13 to 15. இது இட்ஸ் ஆர்டர் ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஹர்கார் திரங்கா, நம்ம வந்து ஹோம்லேயே நம்ம வந்து ஃப்ளாக் ஏற்றுறது. ஓகேவா. ஸோ அந்த 75 அசாடிகா அம்ரித் மஹோத்சவ் இதுக்காக எலிக்சிர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இதுக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 15 எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கோ அதேமாதிரி வேறு எந்த கண்ட்ரீஸ்க்குலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்ரைன், நார்த் கொரியா, சவுத் கொரியா அண்டு லிechtenstein அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் நம்மள மாதிரி ஆகஸ்ட் 15 அவங்களுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா. ஸோ கோவா வந்து 1961 தான் நம்ம இந்தியாவோட அனெக்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு போர்ச்சுகீஸ் காலனியில் தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்தியன் டெரிட்டரி அஸ் அ ஸ்டேட்டாக வந்துட்டு அனெக்ஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் 2 இண்டிபெண்டன்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக வந்தது இந்த கோவா தான் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இந்த கர்நாடகா காதி கிராமோதயோகா சம்யுக்தா சங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. தார்வாட் இன் கர்நாடகா. ஸோ இவங்க தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து தான் வந்துட்டு இந்தியாவுக்கு மெயினாக வந்துட்டு இந்த ஃப்ளாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர்ட் ஒன்லி வித் ஹேண்ட் ஸ்பூன் அண்ட் ஹேண்ட் ஓவன் காட்டன் காதி வேஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஸ்பூன்னா ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பின். ஓகேவா. ஸோ ஸ்பின் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வித் ஹேண்ட் அண்ட் காட்டன் மெயினாக பண்ணி அதுதான் வந்து நம்மளோட இந்தியா ஃப்ளாக் மெயினாக வர்றது. நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுலாம் இப்போ நமக்கு வந்து நார்மலாக வரதுலாம் வேறு வேறு கிளாத் தான். மெயினாக வந்து இந்தியா ஃப்ளாக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் மெயின் பிளேசஸ்லாம் ஏற்றக்கூடியது இப்போ பிஎம் மோடி நேற்று ஏற்றினார் அதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து வந்ததாக தான் இருக்கும். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கான ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஒய் இன்கம் டேக்ஸ். ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக என்ன பார்க்குறோம், ஏபிஒய்னா என்னது, அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்போ வந்துச்சுன்னா மோடி தான் இருந்தார். ஸோ 9th May 2015 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ ஒர்க்கர்ஸ் இன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டருக்கான ஒன்று தான் இது. ஓகேவா. ஸோ வந்து இந்த நோ இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் இன் அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த அட்டல் யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு கிடையாது. ஃப்ரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா October 1 பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் இது. ஸோ அப்போ இன்கம் டேக்ஸை வந்து பே பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீமாக இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இனிமேல் அது கிடையாது ஃப்ரம் October 1 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஓகேவா. சரி,
ஸோ அண்டர்சர்வ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் ஓகேவா. ஸோ அவங்களுக்கு தான் மந்த்லி வந்து 1000 to 5000 பெர் மந்த் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ யாருக்கு ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காங்களோ அவங்களுக்கு போனால் போதும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். ஸோ ஏபிஒய் வந்துட்டு அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இனிமேல் அக்டோபர் 1 கிடையாது அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரிஷாப் பந்த் அப்படிங்கிறவர் என்ன இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் உத்தரகாண்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் யார்? புஷ்கர் சிங் தாமி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ என்ன இருக்காருன்னா இவர் வந்து ரிஷாப் பந்த் அப்படிங்கிறவர் இந்த இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ இவரை வந்து உத்தரகாண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இவர் எதுக்காக டு ப்ரொமோட் இந்த யூத் சென்சேஷனாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு யூத்துக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் உத்தரகாண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இனிமேல் அதை உத்தரகாண்டை ப்ரொமோட் பண்ணனால இவர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. ஓகே, பாஸ்ட் 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்டானது பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.